பொதுவா வெளிய போகும்போது செருப்பு இல்லாம வெளிய போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில இருக்கிற அழுக்குகள் மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் நம்மள அண்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதோட மட்டும் இல்லாம, கால்கள வறண்டு வியர்வை இல்லாம வச்சிருக்கவும் இந்த செருப்புகள் உதவுதுங்க. ஆனா நெஜமாவே செருப்பு இல்லாம வெறும் காலோட நடக்கிறது தான் சிறந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. செருப்பு இல்லாம வெறும் காலோட நடக்கும்போது நடக்கிற நன்மைகள் என்ன? இதனால நம்ம உடல்ல பல மாற்றங்கள் நடக்குங்க. குறிப்பா நரம்பு செயல்பாடு சீராகுது. மன அழுத்தம் குறையுது, ரத்த அழுத்தமும் நிலையில இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. பாதத்தின் 5 விரல்களும் உடல்ல இருக்கிற நரம்பு, மூளை, இதயம், கிட்னி போன்ற முக்கிய உறுப்புகளோட நேரடி தொடர்பு கொண்டிருக்கு. அதனால ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நேரடி ஆற்றலை பெற்றுக் கொடுக்க முடியும். அதே போல வெறும் கால்ல நடக்கிறது மட்டும் கிடையாதுங்க. ஓடுறது, அதாவது ஜாகிங் செய்யறது கூட உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டத்துக்கு நன்மை கொடுக்குது. எவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும், தூக்கம் குறைபாடு இருந்தாலும் வெறும் கால்ல நடக்கிறதால அத்தனை குறைகளும் தீருதுங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட நெருங்காது. அது மட்டும் இல்லாம கரடு முரடான பகுதிகளில் வெறும் கால்ல நடந்தோம் அப்படின்னா பாதத்துக்கு ஒருவித அழுத்தம் கிடைச்சு உடலின் செயல்பாடுகளை அது ஊக்குவிக்க செய்யுது. இதனால நரம்பு மண்டலமும் வலுப்படுது. சோ இப்படி தினமும் அரை மணி நேரம் வெறும் கால்ல நடந்தோம் அப்படின்னா கேன்சர் நோயுடைய ஆபத்தை கூட குறைக்க முடியும்னு சொல்றாங்க. டெய்லியும் இப்படி வெறும் கால்ல நடக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாறதோட உடல்ல இருக்கிற நச்சுக்களும் நீங்குங்க. இது நினைவாற்றலை அதிகரிக்க செய்ய உதவுது. மேலும் கணுக்கால், கால்கள், பாதங்களை துரிதமா வேலை செய்ய தூண்டுது. ஆனா சர்க்கரை நோயாளிகள் இப்படி வெறும் காலோட நடக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீரிழிவு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கால்கள்ல குழிப்புண், நீரிழிவு, நியூரோபதி போன்ற தொந்தரவுகள் வந்துவிடும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால வீட்டை விட்டு வெளியே போனாலே பாதுகாப்பான செருப்புகளை போட்டுட்டு போறது கட்டாயமாக்கிக்கணும். அதே போல சின்ன சின்ன நோய் தொற்று பாதிப்பு இருக்கிறவங்க, குதிகால வலி இருக்கிற எல்லாருமே வெறும் கால்ல வெளியில நடக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. மத்த எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு பக்கத்து தெரு, பக்கத்து வீடு வரைக்காவதும் வெறும் கால்ல நடக்கிறத ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க. இது நிச்சயமா உங்க உடல்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க.